கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அருமையான வேளையில் கூட நாம் இந்த வேத வகுப்பிற்காக நாம் கடந்து செல்வோம். பல புத்தகங்கள் நாம் தியானித்திருக்கிறோம், பல பாடங்களை நாம் படித்திருக்கிறோம். அந்த வசனங்கள், அந்த பாடங்கள் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமானவைகளாக இருந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இந்த நாள் தொடங்கி நாம் எபேசியர் நிருபத்தை இந்த வேத வகுப்பில் படிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். எபேசியர் நிருபம் ஒரு ஆவிக்குரிய வகையில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அவசியமான ஒரு நிருபமாய் இருக்கிறது. வேதாகமத்தினுடைய புஸ்தகங்கள் அனைத்துமே பரிசுத்த ஆவியானவராலே ஏவி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலர்களும் சொந்த கருத்தை எந்த வசனத்தை எழுதும் பொழுதும் அவர்கள் பயன்படுத்தலை. அதே போல தான் எபேசியர் நிருபமும் கூட. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதின இந்த புஸ்தகத்தை தான் நாம் தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எபேசியர் நிருபத்தினுடைய ஆசிரியர், அதிலிருந்து நாம் இன்றைக்கு பாடத்தை துவங்கும். இந்த புஸ்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார்? நீங்கள் அந்த ஹெட்டிங்லே நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கப்படுகிறது. விசேஷமாக நீங்கள் 1வது வசனத்தை கவனித்து பார்ப்பீர்களானா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு தான் எழுதுகிறார். அப்போ இதை எழுதுகிறவர் யாருன்னு பார்த்தீங்களான்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தான் இதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறாரு. அந்த 13 நிருபங்களில் 4 நிருபங்கள் சிறையிலிருந்து எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கிறது. ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் 3 சுவிசேஷ பிரயாணங்கள் அவர் சென்று 4வது முறையாக ரோமாபுரியில் உள்ள அங்கே போய் அவரை அரெஸ்ட் பண்ணி வீட்டு காவலில் வைக்கிறாங்க. பாருங்கள், நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 28ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானா, அதில் 30, 31 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அவர் சிறையில் இருந்தபொழுது, வீட்டு காவலில் இருந்தபொழுது ரோம அரசாங்கத்திற்கு கீழாக அந்த இடத்திலிருந்து அவர் எழுதிய நிருபங்கள் 4 நிருபங்கள் அவர் எழுதினார். அது சிறை நிருபங்கள் என்று கூட அது அழைக்கப்படும். என்னென்ன புஸ்தகம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன், இந்த 4 புஸ்தகங்களும் சிறை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கி நாம் படிக்க போகிற துவங்குகிற இந்த எபேசியர் நிருபம் கூட நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா இது ஒரு சிறை நிருபமாக இருக்கிறது. அப்போ எழுதப்பட்ட காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களான்னா கிபி 62 முதல் 64 அந்த ஆண்டுகளுக்குள்ளே இந்த நிருபம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்தாலியிலிருந்து, ரோமிலிருந்து இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். சரிங்களா? அப்போ எழுதுகிறவர் யார், எங்கிருந்து எழுதுகிறார், எந்த காலத்தில் அதை எழுதுகிறார் என்பதை நாம் படித்தோம். சரிங்களா? யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார், அதுவும் கூட 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. எபேசுவுக்கு அவர் எழுதுகிறார். எபேசுவில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார். அந்த வார்த்தையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி வசனங்களுக்கு வரலாம். அப்புறமா முதல்ல அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கவனிங்க. எந்த பட்டணத்தில் கூடின சபைக்கு அவர் எழுதுகிறார்னா
எபேசு பட்டணம். 1ஆம் நூற்றாண்டில் ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 7ல் முதலாவது பயன்படுத்தக்கூடிய சபை எந்த சபை தான்? எபேசு சபை தான். எபேசு பட்டணத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் குறித்து கொள்ளுங்கள். எபேசு பட்டணம் 1ஆம் நூற்றாண்டில் மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு பட்டணமாக, வியாபாரத்தினுடைய மைய பகுதியாக இருந்தது எபேசு பட்டணம். அந்த இடத்துல கேஸ்டர் அப்படின்ற ஒரு நதி அங்கே இருந்தது. கேஸ்டர் அப்படின்ற ஒரு நதி, அந்த நதியினுடைய வாயில் ஒரு அருமையான ஒரு துறைமுகம் இருந்தது. நிறைய கப்பல்கள் அங்கே தான் போகும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். பொதுவாக துறைமுகம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வியாபாரம் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் எபேசு பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரங்கள் நிறைந்திருந்த ஒரு பட்டணம். நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு இடத்துல வியாபாரம் நிறைந்திருக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக பாவமும் நிறைஞ்சிருக்கும், அக்கிரமமும் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா பணம் புழக்கம் அதிகமாக இருக்கிற இடங்களில் பட்டணங்களில் சுகபோக வாழ்க்கையும் பாவமும் கூட நிறைந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதில் விசேஷமாக இந்த எபேசில் நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு பெரிய ஒரு கோயில், விக்கிரக கோயில் இருந்தது. தியானாளுடைய கோயில், ஆர்டெமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியானாளுடைய கோயில் அது நீங்கள் பார்த்தீங்களான்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலேயே அந்த தியானாலை குறித்த பாடம் படிக்கிறோம் நாம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாராகி இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இங்கே ஒரு மனுஷன் சொல்கிறான், அவன் சொல்லக்கூடியதனுடைய நோக்கம் இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. அவன் சொல்லக்கூடியதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது. எபேசு பட்டணத்தில் அல்லது எபேசு பட்டணத்தார் வணங்கி கொண்டிருந்த ஒரு கடவுள் பேர் என்னென்னா மகாதேவியாகிய தியானாள் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக கடவுளை வணங்கி கொண்டிருந்தாங்க. இந்த விக்கிரக கடவுள் வேட்டை பெண் தெய்வம் என்று அவர்கள் அழைத்தாங்க. பெரிய ஒரு கோயில் இருந்தது. அந்த காலத்தில் இருந்த உலக அதிசயங்கள் 7ல் இது ஒன்றா இருந்ததாம். 7 உலக அதிசயம் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அது இன்றைக்கி ஓட்டெல்லாம் எடுத்து மாற்றுறாங்க. அந்த காலத்தில் பழங்காலத்தில் இருந்த 7 உலக அதிசயங்களில் இந்த தியானாளின் கோயிலில் ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எபேசுவில் புழக்கமோ இந்த விக்கிரக ஆராதனை இருந்ததோ பாவமும் கூட அந்த அளவுக்கு பெருகி இருந்தது. அந்த தியானாளின் கோயில் நீங்கள் பார்த்தீங்களான்னா அங்கே இருந்த அந்த இடம் அந்த அந்த கட்டடம் 425 அடி நீளமுள்ள ஒரு கோயில். அந்த தியானாளுடைய கோயில் 425 அடி நீளம், 220 அடி அகலம், 60 அடி உயரம் உள்ள அந்த கோயிலில் தான் அந்த தியானால அவங்க என்ன செய்வாங்கன்னா வணங்கி கொண்டிருப்பாங்க. சரி, எபேசு பட்டணத்தை பற்றி நாம் படித்தோம். எபேசுவில் ஊழியம் எப்போ ஆரம்பிச்சது? எபேசுவில் ஊழியம் எப்போ ஆரம்பிச்சது? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2ஆம் சுவிசேஷ பிரயாணத்தின் பொழுது எபேசுவுக்கு போகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது, இப்போதான் அவர் எபேசு பட்டணத்துக்கு வரார். அந்த மைனர் ஆசியாவில் உள்ள எபேசு பட்டணத்துக்கு அவர் வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினார். எபேசு பட்டணத்தில் ஜெப ஆலயம் இருந்தது அப்படின்றதுல ஒரு விஷயம் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ எபேசு பட்டணத்தில் யூதர்கள் கணிசமான அளவு இருந்தார்கள். அநேக யூதர்களும் அங்கே வாழ்ந்தார்கள். அப்போ அந்த இடத்துல அதனால தான் அங்கே ஜெப ஆலயம் இருந்தது. அங்கே அவர் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 20வது வசனம் வாசிங்க. அவன் இன்னும் சில காலம் தங்களுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், முதல் முறை அவருடைய 2ஆம் சுவிசேஷ பிரயாணத்தின் பொழுது சில காலம் மட்டும் எபேசுவுக்கு போய் ஊழியம் பண்ணி அவர் திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுறார். அவர் ரிட்டர்ன் ஆனாலும்
அந்த எபேசுவில் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை இவர் போய் முதல்ல சத்தியத்தை சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிடுறாரு. எபேசுவை விட்டு புறப்பட்டு 22வது வசனம் பாருங்கள். செசரியா பட்டணத்துக்கு எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். 2ஆம் சுவிசேஷ பிரயாணம் முடிஞ்சு போச்சாங்க. இப்போ இவர் அங்கே போகிற நேரத்தில் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்தது யார் தெரியுங்களா? அந்த நேரத்தில் எபேசு பட்டணத்தில் பாருங்கள், நான் வாசிக்கலாம். 24வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். எபேசு பட்டணத்தில் பழைய ஏற்பாட்டு சட்டதிட்டங்களை திட்டமாய் கற்றுக்கொண்ட அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்று சொல்லக்கூடியவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவனாய் திடமான ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய போதனையை அங்கே அவன் சொல்லி கொண்டு வந்தார். 26வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அங்கிருந்து போனாலும் தொடர்ந்து எபேசுவில் யார் ஊழியம் செய்தார்கள்? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அவங்க ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. விசேஷமாக அந்த அப்பல்லோவுக்கு தேவனுடைய வார்த்தையை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, பவுலுடைய 3ஆம் சுவிசேஷ பிரயாணத்தில் அவர் எபேசுவுக்கு வரார். இந்த முறை பவுல் முதல் முறை எபேசுவுக்கு வரும்பொழுது ஏறக்குறைய கிபி 52 இருக்கலான்னு சொல்லப்படுகிறது. இப்போ 2வது முறை 1 வருடம் கழித்து அவர் வராரு. 53 அந்த காலகட்டத்தில் அவர் வராரு. இந்த முறை அவர் எபேசுவில் குறைந்தபட்சம் 2.5 ஆண்டுகள்லேருந்து 3 ஆண்டுகள் அந்த ஊரில் இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் இருக்கிறாரு? 2.5 ஆண்டுகள்லேருந்து 3 ஆண்டுகள் எபேசுவில் ஊழியம் பண்ணுறார். பாருங்கள், விசேஷமாக நீங்கள் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம்னாலே உங்கள் ஞாபகத்துக்கு வரணும் எபேசுவில் பவுலுடைய ஊழியம். நீங்கள் ஒரு உதாரணம் அடிக்கடி படிச்சிருக்கலாம். நாங்களே பெரும்பாலும் அதை அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவோம். எதுக்காகனா, சில பேர் ஞானஸ்தானம் பிரிவினை சபையில் எடுத்திருப்பாங்க. உண்மையான சத்தியத்தை சொல்லும் பொழுது நான் மறுபடியும் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணும்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய வசன பகுதி இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து ஏறக்குறைய அந்த 6-7 வசனங்கள் தான். அந்த ஏறக்குறைய 12 சீஷர்கள் அங்கே யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேள்வியே படாதவர்கள் இருந்த இடம் எந்த இடம்? எபேசு. அப்போ அந்த எபேசுவில் தான் பவுல் அவங்களுக்கு டீச் பண்ணி, இல்லை நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் தப்பு, நீங்கள் கிறிஸ்துவின் அதிகாரத்தின் பேரில் நீங்கள் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து எடுக்கணும்னு சொல்லி சரியான விதத்தில் ஞானஸ்தானம் எடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்களான்னா எபேசுவில் தான். அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசி பாருங்கள் 9வது வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் 19:9. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகள் ஆகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். திறன்னு என்னும் ஒருவருடைய ஸ்கூல், வித்தியாசாலை அப்படின்றது இன்றைக்கி கூட நீங்கள் இங்கிலீஷில் வித்யாலயா அப்படின்னு ஸ்கூலுங்களுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் எபேசுவில் இருந்த திறன்னு என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை பவுல் என்ன பண்ணிகிட்டு இருந்தாராம்? எபேசுவில் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தார். பாருங்கள் 10வது வசனம். 2 வருஷ காலம், ஏறக்குறைய எத்தனை வருஷம்? 2 வருஷம் குறைந்தபட்சம் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பவுல் பிரசங்கம் பண்ணுறார். 2 வருஷ காலமாய் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இது வியாபாரத்துக்கான மையப்பகுதி மாத்திரமல்ல, பாவத்திற்கான மையப்பகுதி மாத்திரமல்ல, அப்படி இருந்த அந்த பட்டணம் தான் சுவிசேஷம் கேட்பதற்கான மையப்பகுதியாக மாறியது. எபேசு பட்டணம் உண்மையாகவே எபேசிய நிருபம் ஒரு 6 அதிகாரம் உள்ள ஒரு நிருபமாக இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு சின்ன பட்டணம் அப்படின்னு நம்ம மைண்டில் வந்துடக்கூடாது. அது ஒரு பெரிய பட்டணம், பெரிய அளவில் வியாபாரம் நடந்த பட்டணம், விசுவாசம் உள்ளவர்களும்
பெரிய அளவில் இருந்த ஒரு இடம் தான் எபேசு பட்டணம். இப்படி தான் அந்த இடத்துல வந்து ஊழியம் நடந்தது. அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ள ஒரு மக்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த எபேசு சபையில் மூப்பர்கள் இருந்தாங்க. எபேசு சபையில் மூப்பர்கள் இருந்தாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். மிலேத்துவுக்கு இவர் நேராக கிளம்பி போயிடுறாரு, வெவ்வேறு பட்டணங்களுக்கு போயிடுறாரு. திரும்பி அவர் வரும்பொழுது எபேசுவுக்கு போகணுன்னு விருப்பப்படுறாரு. ஆனால் அவரால் போக முடியல. இவரால் நேராக போக முடியாததுனால என்ன பண்ணுறாருன்னா, அந்த மிலேத்துன்ற இடத்துக்கு அந்த மூப்பர்களை வரவழைக்கிறார். வரவழைச்சு ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்களான்னா அந்த 18வது வசனம் துவங்கி ஏறக்குறைய 35 வசனங்கள் வரைக்கும் நல்ல ஆலோசனை கொடுக்குறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன தெரியுங்களா? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து அந்த எச்சரிக்கையை எபேசு சபையின் மூப்பர்களுக்கு தான் அவர் கொடுக்குறார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாரு. எபேசு சபையில் 29ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, நான் போன பின்பு, நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறேன், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சபைக்குள்ளே இருந்தே சில ஓநாய்கள் வரலாம், கள்ள போதகம் செய்யலாம், உங்களிலும் இருக்கிற சிலரை அவர்கள் இழுத்து கொள்ளலாம், ஜாக்கிரதையாக இருங்கன்னார். இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். எபேசு வந்து வியாபார ரீதியான பட்டணம் நான் சொன்னேன் இல்லைங்களா? இன்றைக்கி கூட வந்து ஊழியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களான்னா சிட்டி கிராமம் அப்படின்ற ஒரு வித்தியாசம் வந்து ஒரு ஊழியம் செய்கிறவருக்கு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக நாம் செய்யணும். பலர் யோசிக்கிறது என்னென்னா, சிட்டியில் தான் வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், கிராமத்தில் வந்து குறைவாக இருக்கும். நிறைய பேர் வந்து பூமிக்குரிய வியாபாரத்தில் அப்படி யோசிக்கலாம். இங்கே வியாபாரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு கடை டிஃபன் கடை வேறு எதனா போடுறான்னா கூட சிட்டியில் அதிகமாக இருக்கும், கிராமத்தில் குறைவாக இருக்கணும். ஊழியம் அப்படி கிடையாது. இப்போ அப்படி நீங்கள் வைத்து கொள்ளுங்களேன். இப்போ சிட்டியில் மெயினான ஒரு சிட்டியில் எபேசு பட்டணத்தில் பவுல் வந்து ஊழியம் செய்கிறாரு. அப்போ உண்மையாகவே அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பார் அப்படின்னு ஒருவேளை நிறைய பேர் யோசிக்கலாம். எபேசு பட்டணத்தில் அவர் செய்த ஊழியத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33, 34. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. எப்படி வாழ்ந்தார் பாருங்க. ஒருவர் அந்த எபேசு பட்டணத்தில் இருந்து எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் என்ன செய்யலை. பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்து காசு கொடுக்கறத விட பண்டை மாற்று முறை மாதிரி தான் பொருட்களை கொடுப்பாங்க நிறைய. இப்போ இவர் போய் நின்றுட்டு நான் ஊழியக்காரி, நீ தான் வசதியாக இருக்கிறிய, ஏதாவது தங்கம் வெள்ளி கொடு அப்படின்னு கேட்கல. நீங்கள் அந்த அப்போஸ்தலர்கள் பேதுரும் யோவானும் கூட தேவாலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட சொன்னாங்களே, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. அது ஒரு நார்மலான வார்த்தை. அது ஒரு வசதி மிக்க ஒரு பட்டணத்தில் பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்திருக்குது பாருங்கள். அவருடைய வெள்ளியையோ பொன்னையோ வஸ்திரத்தையோ என்ன செய்யலை, ஏமாத்தலை. இதே மாதிரி ஒரு மனுஷனை நாம் படிக்கிறோம். பொன்னையும் வஸ்திரங்களையும் இச்சித்த ஒரு மனுஷன் கேயாசி. எலிசாவினுடைய வேலைக்காரனாக இருந்த கேயாசி ஊழியக்காரோடு இருந்தவர் அவர். ஆனால் அவர் வேணான்னு சொன்ன காசை பொய் சொல்லி ஏமாற்றி அந்த வஸ்திரத்தையும் பொன்னையும் வஞ்சித்த ஒரு மனுஷன். அவன் கடைசியில் எப்படி மரித்து போனால் அல்லது கடைசி வரைக்கும் அவன் எப்படி வாழ்ந்தான்னு வேதத்தில் நாம் படிக்கிறோம். அவன் குஷ்டரோகியாய் வாழ்ந்தான் அந்த பொன்னையும் வஸ்திரத்தையும் இச்சித்ததுனால. ஆனால் பவுல் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பட்டணத்தில் அவருடைய ஊழியம் பாருங்கள், பொன்னையோ வெள்ளியையோ வஸ்திரங்களையோ என்ன செய்யலையா. அடுத்த வார்த்தை ஒன்று சொல்கிறார் பாருங்க, கவனித்து பாருங்க. அடுத்த வசனம் 34வது வசனம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அங்கே போய் வேலை செஞ்சாராம் அவர். எபேசு பட்டணத்தில் போய் வேலை செஞ்சாராம்.
அவருக்கு மட்டும் இல்லை, அவரோடு கூட இருக்கிறவர்களுக்காகவும் இந்த கைகளை வேலை செய்தது. அந்த அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்து கொண்டார். உண்மையாகவே பவுலுடைய அந்த ஊழியம் என்று நீங்கள் கவனிக்கும் பொழுது சிறந்ததாக இருந்தது. 1 கொரிந்தியர் நிருபம் பார்த்தீங்களான்னா இந்த எபேசுவிலிருந்து எழுதப்பட்ட நிருபமாக இருக்கலான்னு கூட சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் நிருபத்தை பொறுத்தவரைக்கும். சரி, எபேசு பட்டணத்தில் ஊழியமானது துவங்கப்பட்டது அப்படின்றத நம்ம படித்தோம். ரைட். இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக எழுதுகிறார்? ஒரு 5 நோக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய இருக்கலாம், குறிப்பாக ஒரு 5 நோக்கம் நான் சொல்கிறேன். 1, சபையை குறித்த தேவனுடைய அனாதி திட்டத்தை புரிந்து கொள்ளும்படி எழுதுகிறார். 2வது பாயிண்ட்டு, யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருந்த தடையை கிறிஸ்துவானவர் உடைத்து சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். விசேஷமாக நியாய பிரமாணத்தை அவர் சிலுவையில் அறைந்தார் என்று கூறுகிறார். 3வது பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள் உறுதியாக வளர வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் உறுதியாக வளர வேண்டும் என்று எழுதுகிறார். 4, தேவபக்தி உள்ள குடும்பமாய் வாழ வேண்டும் என்று எழுதுகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார், ஃபேமிலி ஃபுல்லாக. தேவபக்தி உள்ள குடும்பமாய் வாழ வேண்டும் என்று எழுதுகிறார். கடைசியாக 5வது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். ஸோ இதுதான் இந்த நிருபத்தின் நோக்கம். இந்த நோக்கத்துக்காகலாம் இதை செயல்படுத்தும்படி அதை எழுதுகிறார். ரைட். இப்போ நாம் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். முதல் 2 வசனம் அவுட்லைன். ஒவ்வொரு நிருபத்துக்கும் அவுட்லைன் உண்டு. இதில் முதல் 2 வசனத்தினுடைய அவுட்லைன் நீங்கள் எழுதிக்கங்க. அதிகாரம் 1ன்னு போட்டு, அதிகாரம் 1 அப்படி நீங்கள் போட்டு 1-2 வசனம் நிருபத்தின் வாழ்த்துக்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன், முன்னுரை அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை இது வரைக்கும் நான் படித்தது எல்லாமே அவுட்லைன் தான். ஆசிரியர், காலம், எந்த இடம், யாருக்கு எழுதினார், அந்த ஊரை பற்றிய சில பாடங்கள், இதெல்லாம் நம்ம படித்தோம். நிருபத்தின் நோக்கம் இதெல்லாம் படித்தோம். இப்போ தான் பாடத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். எபேசியர் 1:1 நாம் படிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். முதல் விஷயம் அவர் எழுதுகிறார். எல்லா நிருபங்கள்லையும் அவர் எப்படி அப்போஸ்தலன் ஆனார்ன்றதை சொல்லுவார். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன். பாருங்கள், இந்த கலாத்தியர் 1:1 படிங்க. மனுஷராலும் அல்ல. அங்கே இன்னும் தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். கலாத்தியர் 1:1 நீங்கள் கவனித்து பாருங்கள். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான். எப்படி அவர் அப்போஸ்தலன் ஆனார் பாருங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. இன்னைக்கு சபைகளில் அப்போஸ்தலர்களை யார் ஏற்படுத்துறது? இன்றைக்கி மனுஷன் தான் ஏற்படுத்துகிறாங்க. இவங்களே இன்றைக்கி அப்போஸ்தலர்கள்னு பட்டப்பேர் வச்சுக்கிறாங்க முன்னாடி. அதாவது மனிதன் கிறிஸ்துவினுடைய சட்டத்தின்படி இன்றைக்கி வாழ முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ, முன்னாடியும் பின்னாடியும் பட்டப்பேர் போட்டுக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் இன்றைக்கி கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் அல்ல, பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டார். சரி, இப்போ நீங்கள் எபேசியர் நிருபத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. முதல் வசனம் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசுவிலே, இதை நாம் படிச்சுட்டோம். எந்த ஊருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுறாருன்றது எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கொஞ்சம் நீங்க அந்த வார்த்தையை கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானா 3 வார்த்தை அங்க இருக்குது. ஒன்று கிறிஸ்து இயேசுவுக்குள், ரெண்டாவது விசுவாசிகளாய் இருக்கிற, மூன்றாவது பரிசுத்தவான்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இது ஒன்றுக்கொன்று இணைந்த வார்த்தை, தனித்தனியாக பிரிக்க முடியாது. இது ஒவ்வொரு விளக்கங்கள், நீங்கள் பரிசுத்தவான் வேறு, விசுவாசிகள் வேறு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேறு அப்படின்னு பிரிக்க முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார் ஒரு வார்த்தை. முதல் வார்த்தை பாருங்கள், யாருக்கு அப்போ எழுதுகிறாருன்னா புறஜாதி மக்களுக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதலை. அவர் யாருக்கு எழுதுகிறார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியே அப்படின்னா ஒன்று இருக்குது. இப்போ யார் வெளியே இருக்கிறா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோ, தேவனை மறுதலிக்கிறவர்களோ, உண்மையான சத்தியத்துக்குள் இல்லாதவர்களோ கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறார்கள். அவங்க தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கலாம், கிறிஸ்தவ பெயர் அப்படின்னு வைத்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா அவர் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள், உண்மையான சத்தியத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவங்க தான் கிறிஸ்துவுக்குள். இப்போ ஒரு உள்ள அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு வட்டம் அப்படின்னு வைத்து கொள்ளுங்களேன். அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னா புதிய ஏற்பாட்டு சட்டம் சொல்லக்கூடிய ரூல்ஸ் படி கீழ்ப்படிந்தவங்க மட்டும்தான் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்கள்ல, என் இஷ்டத்துக்கு நான் போயிட்டு சில பாவங்கள்லாம் நான் செய்துட்டு வருவேன் அப்படின்னா அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்னா நாம் எல்லாரும் ஒரு வட்டத்துக்குள் தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய வட்டம், சட்டம், அந்த சட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம், கட்டுப்படுத்தப்பட்டவர்களாய். கிறிஸ்துவின் வசனம் நம்மை கட்டுப்படுத்துகிறது. அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அந்த வட்டத்தை தாண்டி போகக்கூடாது. அதை நாம் மேபி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அந்த 3வது வசனத்தில் கூட நம்ம அதை படிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்ன்றது. சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற. அப்போ கிறிஸ்து இயேசு இல்லாத விசுவாசியாக இருக்க முடியுமா ஒருத்தர்? யோவானுக்கு விசுவாசியாகவோ, பவுலுக்கு விசுவாசியாகவோ, ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு விசுவாசியாகவோ இருக்க முடியுமா? இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இவர் ஏன் விசுவாசின்னுவாங்க. மனுஷனுக்கு ஒருபோதும் ஒருத்தர் விசுவாசியாக இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு தான் விசுவாசி. நான் ஒருவரை விசுவாசியாய் நினைப்பதோ, ஒருத்தர் ஊழியக்காரரை விசுவாசிப்பதோ தவறு. நாம் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவையோ பிதாவாகிய தேவனையும் தான் விசுவாசிக்கணுமே தவிர மனிதனை விசுவாசிக்க கூடாது, மனிதனை நம்பக்கூடாது. நேற்று தினத்தில் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய பணியை செய்த ஊழியக்காரர், வைராக்கியமாக வசனம் பேசினவர், திடீர்னு பார்த்தீங்களான்னா அவர் கிறிஸ்டியானிட்டியை விட்டே விலகி போயிட்டார். ஆனால் அவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்க, சொல்கிறவங்க சத்தியத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன, நாங்கள் அவரை நம்பலை, வசனத்தை தான் நம்பணும். இன்றைக்கி கூட நம்முடைய விசுவாசம் மனிதன் மேலே இருக்கக்கூடாது, சத்தியத்தின் மேலே தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டில் இருந்தாங்க. அனனியா சப்பிரால் இல்லையா, தேமா இல்லையா, சீமோன் இல்லையா, நிறைய பேர் இருக்கிறாங்க, யூதாஸ் காரியத்து இல்லையா? பிரியமானவர்களே, ஆனால் நான் யாரை விசுவாசிக்கிறேன், யாரை பின்பற்றுகிறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இங்கே என்ன சொல்கிற, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் ஒருவர் இருந்தால், சரியான விசுவாசியாக இருந்தால் அவர் பரிசுத்தவான். செயின் பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கென்று ஒரு பொருள் பிரித்தெடுக்கப்படுமானால் அது பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டில் பொருட்களோ நபர்களோ தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டாங்க. உடைகளோ, இந்த ட்ரெஸ்ஸு ஆசாரியன் போடணும் அப்படின்னா பிரித்தெடுத்தாருன்னா அது பரிசுத்தமான உடை. பலிபீடம் பரிசுத்தமானது, பூமிக்குரிய பரிசுத்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த டேபிளோ காணிக்கை பையோ இந்த ஃபுல் பெட்டோ பரிசுத்தமானதில்லை. நீங்களும் நானும் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள்.
அப்போது பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணன்றதை வாரம் நம்ம சொல்கிறோம். பரிசுத்தவான்களாய் கூடி வருகிறோன்னு சொல்கிறான். ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளே நாம் பரிசுத்தவான்களாய் தான் இருக்கிறோன்ற எண்ணம் இருக்குமானா இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணமும் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். 2வது வசனம் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். நார்மலான ஒரு வாழ்த்து எல்லா நிருபத்திலே இந்த 2வது வசனம் அது அல்லது அந்த வாழ்த்து யாருக்கு எழுதுகிறார்ன்றது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வசன பகுதி இது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. இந்த கிரேக்க வேதாகமத்தில் கிருபை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா சாரிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, சாரிஸ். சமாதானம் அப்படின்றதுக்கு ஐரீன் அப்படின்ற ஒரு வார்த்தை. சாரிஸ் அப்படின்னா அளவில்லாத தேவனுடைய அன்பை கொடுக்கறது அந்த கிருபை. ஐரீன் அதாவது சமாதானம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா கிறிஸ்துவுக்குள் அந்த சமாதானம் தேவன் நமக்கு கிடைக்கும்படி ஒப்புரவாகும்படி அவர் செய்திருக்கிறார். இது சபையாகிய அவர்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி இந்த வாழ்த்துரையை அவர் சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்த வசன பகுதி கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் நாம் படிக்க போகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்ல போகிறார். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.